ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அபி. இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ நம்ம இன்னும் திங்ஸ்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை. காலையில் போயிட்டு திங்ஸ்லாம் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். திங்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்து தான் அந்த விநாயகருக்கு பூஜை பண்ணணும். அதுவும் நானே பெயிண்ட் பண்ண விநாயகர் தான். அது ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருந்தேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, போகலாமா? ஓகே, நம்ம போய் ஷாப்பிங் பண்ணுறத வீடியோவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி எப்படி வினோத் இருக்கு? நல்லா இருக்கா? நான் சுடுற அளவுக்கு இல்லையா? அப்படிலாம் தெரியலையே, பார்க்க நல்லா இருக்கு. இட்லி நல்லா இருக்கு. அண்ணா how much? 50. ஸ்மால் இருக்கா? லாஸ்ட் சைஸா? 45 தானேண்ணா? 45. ஓகே. வேறு எதுவும் வேண்டாம்ல, இது மட்டும் எடுத்துக்கலாம், போதும். என்னது இந்த காய் 20 ரூபாயா? ஏன்னா அங்கங்கே கொட்டி கிடக்கும். இது என்ன காயின்னு வேறு தெரியல. இது முழாம்பழம் தானே? இந்த கரும்பு 20 ரூபாய், ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ கடைக்கு போய் நம்ம எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் என்னன்னா, ஒரு முழம் பூ 150 ரூபா அப்படின்னு சொன்னாங்களா. 150 ரூபான்னு சொன்னோன்னே எனக்கு பூவே வேண்டாம். ஐயோ, பூ வைக்கிற ஆசையே போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் வினோத் இல்லை அது டெய்லி வைக்கிறவங்க வேணால் அப்படி யோசிக்கலாம். ஆனால் நீ 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பூவே வைக்கிற, அதனால உனக்கு பரவாயில்ல, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ சாரீ கட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ சாரீ கட்டிட்டு கிளம்பியாச்சு. பட் என்னன்னா, நான் இந்த ப்ளவுஸ்க்கு வேறு ஒரு சாரீ கட்டுறது தான் பிளான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த சாரீ ப்ளவுஸ் கட் பண்ணவே இல்லை. அதனால ரொம்ப பெருசாக இருந்ததுனால என்னால் கட்ட முடியலையா. அதனால் இப்போ இந்த சாரீ எடுத்து சும்மா அப்படியே மேட்ச் பண்ணி நானே கட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு சமைக்கிற ஒர்க். இன்றைக்கி பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் தான் பண்ண சொன்னாங்களா. நானும் சரி ஓகே, ஆசையாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி பண்ணுவோன்னு தான் பண்ணேன். ஆனால் லாஸ்ட்டில் சொதப்பிருச்சுனா ரொம்ப சொதப்பிருச்சுல. கொஞ்சம் மாவு மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கருகி போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மோதகம் செஞ்சு வச்சு ரெடி பண்ணிட்டேன். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். அதுவும் நாங்கள் கல்யாணம் பண்ணி இது செகண்ட் டைம் வருது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் எதுவுமே பண்ணலை. இப்போ தனியாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப தேடி அலைஞ்ச ஒரே ஒரு விஷயம், இந்த மோதகத்துக்கு அச்சு தான் தேடி அலைஞ்சிட்டேன். அப்புறம் அது கிடச்சிச்சு. முழாம்பழம், கம்பு தான் கிடைக்கவே இல்லை. கரும்பு, அப்புறம் சோளம், இது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இன்றைக்கி நான் விநாயகர் சதுர்த்தி பூஜை நான் காமிச்சேன். பூஜையெல்லாம் பெருசாக இல்லை. இங்கே பெங்களூரில் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சு பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் எனக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னால என்ன ஞாபகம் வரும்னா, சுண்டல் மட்டும்தான் ஞாபகம் வரும். சுண்டல், அப்புறம் கொழுக்கட்டை, இது மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எங்கள் அம்மா என்றைக்குமே ஐயோ கொழுக்கட்டை செய்யணுமே அப்படி யோசிச்சதே இல்லை. ஆனால் நான் அப்படி கிடையாது. நேற்று நைட்டில் ஐயோ காலையில் விடிஞ்சா கொழுக்கட்டை செய்யணுமே மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்துச்சு. அந்த கொழுக்கட்டை அச்சுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு மட்டுமே அலைஞ்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அச்சு வாங்கிட்டு வந்து தான் இன்றைக்கி அது பிள்ளையார்பட்டி மோதகம் தானே? ஆமாம், பிள்ளையார்பட்டி மோதகம் நான் இன்றைக்கி பண்ணேன். என்னோடய பிள்ளையார் நான் பெயிண்ட் பண்ணது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கரும்பு, கார்ன், அப்புறம் ஃப்ரூட்ஸு,
இதெல்லாம் வச்சு இன்றைக்கி படைச்சாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.